இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா கிட்ட நீங்க விவாகரத்து எதுக்காக கேக்குறீங்க? அவரு எதுக்காக உன்கிட்ட சொன்னாருமா? அந்த வீட்ல நாங்க ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே பகிர்ந்துகிட்டு தான் இருந்தோம். இப்ப மாமாவுக்கு வந்திருக்கிற கஷ்டம் நீங்க அவர்கிட்ட விவாகரத்து கேக்குறது தான். நீங்க எதுக்காக கேட்டீங்க அத்தை? நீ ஏன் இப்படி கேக்குறன்னு எனக்கு புரியல பூமி. யாரா இருந்தாலும் விவாகரத்து எதுக்காக கேட்பாங்க? பிரியறதுக்கு தானே. மாமாவை விட்டு பிரியணுங்கிற யோசனை உங்களுக்கு கனவுல கூட வரவே வராது. நீங்க விவாகரத்து கேட்கறதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க அத்தை. நாங்க இப்படி போட்டிருக்கிற கண்டிஷன் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா கல்யாணம் நின்னு போயிடும். வேற எந்த காரணமும் இல்ல. எனக்கு அவரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவரோட சேர்ந்து இருக்கணும்னோ மறுபடியும் அவரு வீட்டுக்கு வரணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா இல்ல. அத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லு சாரதா, எதுக்காக வர சொன்ன? என் வாழ்க்கையில இருந்து போக சொல்றதுக்காக தான் உங்களை வர சொன்னங்க. எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை கேக்குறது? பைத்தியம் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப எத்தனை முறை சொல்லுவேன்? உனக்கே தெரியும் என் உயிரே போனாலும் அது நடக்காதுன்னு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் பசங்க என்ன புரிஞ்சுப்பாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோன்ற ஆசையில வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நாம 2 பேரும் சட்டப்பூர்வமா பிரிஞ்சிரோங்கிற வார்த்தையை மட்டும் என் முன்னாடி சொல்லாத. ஆமா, என்னைக்குமே இல்லாம உனக்கு ஏன் அந்த புது யோசனை வந்துச்சு? ஏன் வந்துச்சுன்னா என் புள்ளைக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக. நடக்காதுன்னு யார் சொன்னா? சாரதா, இவ்ளோ வருஷத்துல என் புள்ள பக்கத்துல நிக்கிற வாய்ப்பு கூட எனக்கு கிடைச்சதில்ல. அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்திலயாவது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா சாரதா? கிடைக்காது. நீங்க இந்த கல்யாணத்துல அப்பாவா அவன் கூட நிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த கல்யாணமே நடக்காது. எங்க சொத்து எல்லாம் அவ சம்பாதிச்சதுதான். ஷோபாதான் என்னோட உயிர். அவளுக்காக, அவளோட கலைக்காக கடைசி ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டிய பொறுப்பு எல்லாமே எங்களோடது. அம்மாவை பத்தி 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்கப்பா. இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை வார்த்தையால என்னால சொல்ல முடியலப்பா. நான் உடனே கிளம்பி வரேன். அம்மா பூமி, நான் உடனே அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு போனோம். உன்னை வீட்டில் டிராப் பண்ணிடுறேன், வாமா. பரவாயில்ல, விடுங்க, நானே டிராப் பண்ணிடுறேன். ஆமாப்பா, நான் மாமா கூடயே வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கணும் போல தோணுது. மாமாவை பாத்தீங்களா? இதெல்லாம் எவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்போ சரிம்மா, பார்த்து பத்திரம். மாமா, thank you so much மாமா. Thank you so much மாமா. அப்பவே நீங்க இந்த ஆடிட்டோரியம எனக்காக வாங்கினேன்னு சொன்னப்போ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு மாமா. ஆனா அப்பா கூட இருந்ததுனால என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பூமி, உங்க அப்பா வந்திருக்காரு பாரு.
வர வர இந்த மாதிரி பேசி ஏமாத்துறதுக்குலாம் நிறைய கத்துக்கிட்டீங்க. குடும்ப வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாம். அதான் உங்க அப்பா இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. வா வந்து ஹக் பண்ணு. போங்க மாமா. நீங்க ரொம்ப அவசரப்பட்டு இந்த ஆடிட்டோரியமை வாங்கிட்டீங்களோன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற பூமி? டான்ஸ் அகாடமி வைக்கணும்னா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல ஜெயிக்கணும்ல. கண்டிப்பா நீ ஜெயிப்ப பூமி. டான்ஸ் அகாடமி வைக்கணும்ன்றது உன் சுயநலம் கிடையாது. உன் அம்மா கனவை நிறைவேற்றணும்ன்ற உன்னோட ஆசை. இப்படி சுயநலம் இல்லாத எந்த ஆசையா இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் பூமி. தேங்க்யூ மாமா. உங்க சப்போர்ட்ட நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும், நாளைக்கு உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸ்லாம் கத்து கொடுக்க போற. அதனால உன் கையும் காலையும் ஒரு தடவை இந்த ஸ்டேஜ்ல நீ அப்படியே ஆடி காட்டினா பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி. கண்டிப்பா மாமா. கம் ஆன். ஹாய் பூமி. என்ன மாமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு லொகேஷன் ஷேர் பண்ணி இங்க வர சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அம்மா ஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன மாமா? நீ ஆரம்பிக்க போறல்ல ஷோபா சந்திரா டான்ஸ் அகாடமி, அது இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. போக போக நம்ம இததான் சாப்பிடணும். அதனாலதான் இப்போ இருந்தே இதெல்லாம் சாப்பிட பழகிக்கணும். நீங்க மட்டும் இல்லம்மா, நானும் இதத்தான் சாப்பிட போறேன். என்ன பாக்குற பரிமாற லட்சுமி? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? உட்காருடா. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க அண்ணி? அப்படி வராதுன்னு நீ எப்படி நினைக்கிற மீரா? அதான் வந்திருக்காளே உன்னுடைய செல்ல மருமக. எல்லாரும் சந்தோஷமா அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்ப அவ என்னடானா சொத்துல கடைசி ரூபா இருக்கிற வரைக்கும் டான்ஸ்க்கு தான் செலவு பண்ணுவேன்னு சொல்றா. நடு ரோட்ல போய் நம்ம நின்னா அப்ப திங்க போறது இதுதானே?